அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பி காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா, 1996 காலி பணியிடங்களுக்கு 2,36,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இத நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா, 1% கூட நமக்கு வேக்கன்சி இல்ல. ஸோ அதனால வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ல வேக்கன்சி இன்கிரீஸ் ஆயிடுச்சா? ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த காணொளில பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளி உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் உங்களுக்கு படிக்க தோணும். ஸோ வாங்க நம்ம பார்ப்போம். இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1996 போட்டிருக்காங்க. இதே மாரி போன வாட்டியும் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி குடுத்துட்டு கடைசி நேரத்தில ஒரு 1200 வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க. போன வாட்டி 2021 நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில ஒரு 1200 வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க. அதனால நெறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ அதேமாரி நமக்கு இந்த டைம் வேக்கன்சி இன்கிரீஸ் கடைசி நேரத்தில வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்ம சொல்றோம்னா, மாணவர்களுடைய சேர்க்கை அதிகமா இருக்கு. 11த், 12த் ஸ்டாண்டர்ட்ல மாணவருடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி பொறுத்தவரைக்கும் மாணவர் சேர்க்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த அதிகமான இருக்கிறனால கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த யார் யார் ஸ்கூல்ல என்னென்ன வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணி இந்த வேக்கன்சி லிஸ்ட் குடுத்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பள்ளி கல்வித்துறையிலேருந்து கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்கூலுக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கும் அந்த தகவல் வந்திருக்கு. ஸோ காலி பணியிடங்கள நிரப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்க அறிவிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா நமக்கு வேக்கன்சி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நண்பர்களே, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ என்ன இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே, 2,36,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களே, 1% கூட வேக்கன்சி இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஸோ கவலைப்பட்டு நம்ம ஆம் அ ஒரு கவலையா இருந்தோம்னா, நம்மளால கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன நினைக்கணும்னா, நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான். நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தான். எத்தனை பேர் வேணா அப்ளை பண்ணிட்டோம். எவ்வளோ வேக்கன்சி வேணா வரட்டும். அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு தேவை நம்மளுடைய சப்ஜெக்ட்ல ஒரு வேக்கன்சி. ஸோ அந்த வேக்கன்சிக்காக நம்ம எவ்வளோ முயற்சி செய்ய முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ அதனால நீங்க கடுமையாக முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்த நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில நம்ம படிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். இவ்வளோ நாள் நீங்க படிக்கல சார், இவ்வளோ நாள் நான் படிக்கல. இப்போ உட்காந்து நான் படிச்சா பாஸ் பண்ணுவேனா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால முடியும். இப்போ உட்காந்து நீங்க படிச்சா கூட, இனிலேருந்து உட்காந்து படிச்சா கூட உங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும். ஸோ அத அத பத்தி கவலைப்படாதீங்க. என்னடா இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்களே! அப்படின்னு சொல்லி நெறைய நண்பர்கள நான் சந்திச்சேன். அவங்களும் இந்த மாரி சொன்னாங்க. சார் படிக்கவே தோண மாட்டேங்குது சார். இத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றேன். நான் இன்னும் படிக்க கூட ஆரம்பிக்கல. ஸோ நெறைய பேர் ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கவல பண்றாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பல வருஷமா படிச்சு கூட ஜெயிக்காத நெறைய பேர் இருக்காங்க. ஒரு சில மாதங்கள் படிச்சு ஜெயிச்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க இது ஒரு மோட்டிவேஷனா எடுத்துட்டு நீங்க படிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். நம்ம என்னதான் படிச்சா கூட அந்த 3 மணி நேரம் நம்மளுடைய தேர்வு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைய டிசைட் பண்ண போறது. ஸோ அதனால நீங்க என்ன படிக்கிறீங்களோ அத கான்சன்ட்ரேஷனோட படிங்க. நீங்க கொஞ்சம் படிச்சா கூட அத கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அத ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கோட படிங்க. ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? நீங்க படிக்கிற யூனிட்ட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்றது? எம்சிக்யூஸ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. யுஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பழைய டிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மாரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ அதனால இத்தனை வேக்கன்சி இருக்கு. நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. ஏன்னா, அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நீங்க அத பத்தி கவலையே பட வேணாம். ஸோ நீங்க இதேமாரி நான் படிக்கும்போது கூட அ இந்த மாரி சில நியூஸ்லாம் வரும்போது நமக்கு ஒரு லோவா ஃபீல் ஆகும். நம்ம படிக்க தோணாது. அப்போ கூட நம்ம என்ன பண்ணணும்னா, கிடையாது. நம்ம எத்தனை பேர் வேணா அப்ளை பண்ணிட்டோம். நம்ம ஜெயிக்கணும். ஸோ நம்ம ஜெயிச்சா நம்மளுடைய வாழ்க்கை நல்லாருக்கும். அடுத்த 30 வருஷம் வாழ்க்கை நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி
நாம அத அ நெனச்சு படிக்க ஆரம்பிச்சோம். ஸோ, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, அத நெனச்சு படிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. 2,36,000லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா, அப்ளை பண்ணவங்க எல்லாரும் படிப்பாங்களா? அப்படின்னு சொல்லி பண்ணா கிடையாது. நெறைய பேர் படிக்காதவங்க கூட இருக்காங்க. நெறைய பேர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அப்ளை பண்ணிட்டு அலட்சியமா இருக்கவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. அப்ளை பண்ணிட்டு படிக்காம இருக்கவங்களும் பண்ணியிருக்காங்க. பிஎட் யாரெல்லாம் பிஜி, பிஎட் முடிச்சிருக்காங்க எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனா படிக்கிறவங்க எல்லாரும் படிக்கிறாங்களா? கிடையாது. எல்லாரும் படிக்கிறது கிடையாது. ஸோ, அதனால யாரெல்லாம் படிக்கிறீங்களோ, உங்களால மட்டும் தான் வெற்றி பெற முடியும். ஸோ, அப்ளை பண்ண எல்லாராலயும் வெற்றி பெற முடியுமானா கிடையாது. யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அவங்களால மட்டும் தான் வெற்றி பெற முடியும் தவிர, அப்ளை பண்ணவங்களும் வெற்றி பெற முடியாது. ஸோ, அதனால இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. நமக்கு தேவை ஒரு வேக்கன்சி. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். யா இப்போ வருகிற பொதுத் தேர்வு அரசு பள்ளியில வந்து நீங்க பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள தயார் செய்ய தான் போறீங்க. ஸோ, அதே மாரி ஜிகே, சைக்காலஜி. ஸோ, இத உட்றாதீங்க. ஸோ, ஜிகே, சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம மேஜர் படிக்கிறோமோ, ஜிகே அண்ட் சைக்காலஜி தான் நமக்கு போஸ்டிங்க வாங்கி குடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ, அதனால ஜிகே எம்சிக்யூஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஜிகே எம்சிக்யூஸ் நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாம். அது ஜஸ்ட் 99 மட்டும் தான். அதேமாரி சைக்காலஜி இந்த பழைய நோட்ஸ் என்கிட்ட இருக்கிற நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, 6 யூனிட் இப்போ புது சிலபஸ்ல 6 யூனிட் கவர் ஆகும். ஸோ, அந்த சைக்காலஜி ஃப்ரீயாவே நான் குடுக்குறேன். ஏற்கனவே டெலிகிராம்ல இருக்கு. அதுலேருந்து நீங்க எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதேமாரி எக்கனாமிக்ஸ் யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கீங்களோ, இல்ல இப்போ படிக்க போறீங்களோ, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வாங்கி, இப்போ நான் வச்சிருக்கிற மெட்டீரியல் வாங்கி நீங்க பாருங்க. அப்டேட் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு உண்டான அப்டேட் மெட்டீரியல். கண்டிப்பா உங்களால இந்த சிலபஸ இந்த மெட்டீரியல படிச்சு கண்டிப்பா உங்களால பாஸ் பண்ண முடியும். ஸோ, ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க கூட வாங்கி பாருங்க. ஸோ, நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற மெட்டீரியலும், இந்த மெட்டீரியலும் எவ்வளோ டிஃபரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா 599 தான். அது பெரிய அமௌண்ட் கிடையாது. 599 தான். ஸோ, வாங்கி நீங்க ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.